தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டிருக்கிறது. 7020 கோடிக்கு 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் லண்டன் நாடுகளுக்கு 8 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி முதல் 2 நாட்கள் ஜெர்மனியில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு தொழில் முதலீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈர்த்து வருகிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் 3 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசானது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டு சுமார் 6200 கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஜெர்மனியில் டிஎன் ரைசிங் என்ற தலைப்பில் ஜெர்மனி என்ற தலைப்பில் ஜெர்மனியில் தமிழ்நாடு அரசின் ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டானது நடைபெற்று தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 3819 கோடி ரூபாய் அளவிற்கான தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 9000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் வளர்ந்து வரும் துறையாக பார்க்கப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலும் மேலும் ஆட்டோமொபைல் உறுதி பாகங்கள் துறையிலும் மேலும் R&D எனப்படும் ஆராய்ச்சி மேம்பாடு ஆகியவற்ற துறையிலும் தொழில் முதலீடானது ஈர்க்கப்பட்டுள்ளது. தற்போது வரை ஜெர்மனியில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 7020 கோடி ரூபாய் அளவிற்கான தொழில் முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த தொழில் முதலீடுகள் மூலம் 15000 வேலை வாய்ப்புகள், அதாவது 15000 உயர்தர வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஜெர்மனி பயணமானது இன்றுடன் முடிவடைகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று புறப்பட்டு நாளை லண்டன் செல்கிறார். லண்டனில் இதே போன்று பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார். அழைப்பு விடுத்தவுடனே தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.